ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த டைம் அண்ட் ஒர்க் சாப்டர்ல 16 சம் வந்திருக்கோம். ஓகேவா? கிட்டத்தட்ட 15 சம் போட்டிருப்போம். மேல எல்லா வீடியோமே இருக்கும் பாருங்க. இப்ப இந்த 16 சம்ல இருந்தா நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஓகேங்களா, ஏபில ஆரம்பிக்கிறோம். ஓகேங்களா, ரெண்டு பேர் ஒர்க் பண்ணிருக்காங்க. அதுல ஏ விலகிடுவாரு, இல்ல பி வெளில போயிடுவாரு. அப்ப மீதி வேலை யார் மட்டும் செய்யறாங்க, இல்ல மொத்தமா செஞ்சிருந்தா எவ்வளவு முடிஞ்சிருக்கும். அப்ப ஏபிசி 3 பேர் ஒர்க் பண்ணுவாங்க. அதுல 2 பேர் வெளில போவாங்க, ஒருத்தர் மட்டும் முடிக்கிற மாதிரி. அப்புறம் ஏ ஒரு நாள், பி ஒரு நாள், ஒரு நாள் விட்டு ஒரு நாள், இப்படி ஏகப்பட்ட எல்லா டைப்புமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஒவ்வொரு சம் நம்பரை ஃபாலோ பண்ணி பாருங்க. ஓகேங்களா, ரொம்ப முக்கியமான சம் இது. இந்த ஃபர்ஸ்ட் பேசிக்கான இந்த சம் நீங்க நல்லா கத்துக்கிட்டாதான் அடுத்தடுத்து வர கொஸ்டின் பெருசா இருக்கும். நம்ம போடுற மாடல் எல்லாமே இந்த 16 சம் இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகேங்களா, அப்ப நீங்க இதை ஃபர்ஸ்ட் நல்லா பார்த்தாலே போதும், ஈஸியா முடிச்சிடலாம். அப்ப என்ன கொடுத்திருந்தாலும் எல்சிஎம் கண்டுபிடிக்க போறீங்க. அந்த எல்சிஎம் தான் நமக்கு மொத்த ஒர்க். ஓகேவா, அதை வச்சே முடிச்சிடலாம். பாருங்க, அப்ப ஏபி ஒரு வேலையை 15-10, அப்ப ஏ வந்து 15, பி 10 நாளுக்குள்ள செஞ்சு முடிக்கிறாங்க. இருவரும் இணைந்து 2 நாட்கள் வேலை செய்த பிறகு பி மட்டும் வெளியில போயிடுறாரு. அப்ப மீதி வேலையை ஏ மட்டும் செய்து முடிக்க எவ்வளவு நாட்கள் ஆகுது, இதுதான் கொஸ்டின். ஓகேங்களா, அப்ப எடுத்து எழுதலாமா? அப்ப என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்திருக்கிறது, அதாவது ஏ வந்து 15 நாள், பி வந்து 10 நாள்ல வேலை முடிக்கிறான் அவங்க சொல்லியிருக்காங்க. முறையேனா முதல் நம்பர் ஏக்கும், ரெண்டாம் நம்பர் பி. ஓகேங்களா, இப்படிதான் அவங்க கொடுத்திருக்காங்களே. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, எப்பவுமே என்ன பண்ணுவோம், கொடுத்த நம்பருக்கு எல்சிஎம் பாருங்க. 15க்கும் 10க்கும் பார்த்தாலே தெரியுது எல்சிஎம் வந்து 30 தான். ஓகேவா, அப்ப எல்சிஎம் எதுக்கு 30? அப்ப 30ன்னு வச்சுக்கோங்க, ஓரமா 30 இப்படி போடுவீங்கல்ல. 15 10க்கும் இப்படி போடுவீங்கல்ல. 2 ஆள் 3 ஆள் கம்ப்ளீட் பண்ணுங்க. நிறைய கணக்கில் போட்டிருக்கோம். ஓகேவா, டைம் ஆகுது, முடிச்சிடலாம். அப்ப எல்சிஎம் என்ன கிடைச்சிருக்கோ அந்த நம்பரால கேன்சல் பண்ணலாமா? பழைய நான் போட்ட 15 சம்மே இதே மாடல் தான். இது 16 சம். அப்ப கேன்சல் பண்ணீங்கன்னா 2 5 30, இதால கேன்சல் பண்ணீங்கன்னா 2 15 சார் 30, 10 அடிக்கலாமா? அப்ப 3 10 30 முடிஞ்சிச்சுங்களா? இப்ப என்ன விஷயம்னா, எல்சிஎம் கிடைக்கிற நம்பர் தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், திருப்பி சொல்றேன். எல்சிஎம் நம்பர் தான் மொத்த பார்ட், 30 பார்ட் முடிக்கணும். ஓகேவா, ஏ ஒரு நாளைக்கு 2 பார்ட் முடிக்கிறாரு, பி ஒரு நாளைக்கு 3 பார்ட் முடிக்கிறாரு. அப்ப இதான் புரிஞ்சுக்கணும், இதான் பார்ட், இதுவும் பார்ட். ஓகேவா, அவங்க என்ன சொல்றாங்க, 2 days 2 நாட்கள் ஏபி 2 பேருமே சேர்ந்து ஒர்க் பண்றாங்களா? அப்ப அந்த அதை கண்டுபிடிச்சிடலாமா? அதை பாருங்களேன். அப்ப அவங்களும் சொல்றாங்க பாருங்க, 2 days மட்டும் யார் ஒர்க் பண்றா? 2 பேரும் சேர்ந்து. அப்ப ரெண்டுத்தையும் கூட்டுங்க, 2 3 5. அப்ப 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 5 பார்ட் முடிக்கிறாங்க. ஒரே ஒரு நாளைக்கு 5 பார்ட் முடிச்சிடுறாங்க. ஆனா 2 days தானே ஒர்க் பண்ணன்னு கொஸ்டின்ல கொடுத்திருக்கு. அப்ப 2 daysனா அப்ப ஒரு நாளைக்கு 5 பார்ட்னா 2 daysக்கு 2 5 10 பார்ட் முடிச்சிருப்பாங்க. புரியுதா பாருங்க, அப்படியே கதை மாதிரி சொல்லிடலாம். ரெண்டும் சேர்த்தா 5, ஒரு நாளைக்கு 5 பார்ட். அப்ப 2 daysனா 2 5, ஒரு நாளைக்கு 5 பார்ட்னா 2 நாளைக்கு 10 பார்ட். நான் சொல்லல, கொஸ்டின்ல இருக்கு பாருங்க. 2 days ஒர்க் பண்றாங்க 2 பேரும் சேர்ந்து. அப்ப 10 பார்ட் முடிக்கிறாங்க. புரியுதா பாருங்க, 10 பார்ட் முடிக்கிறாங்க. ஓகேவா, அப்ப 2 பேரும் சேர்ந்து 10 பார்ட் முடிச்சிட்டாங்க. ஆனா மொத்த பார்ட் எவ்வளவுனா 30 பார்ட். எல்சிஎம் தான் நமக்கு மொத்த பார்ட் 30 பார்ட். 10 பார்ட் முடிச்சிட்டாங்க. கொஸ்டின் பாருங்க, மீதி வேலையை ஏ மட்டும் எப்ப முடியும், எவ்வளவு நாள்ல முடியும்னு கேக்குறாங்க. மொத்தம் 30 பார்ட் இருக்கு, 10 பார்ட் 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்றாங்க. 30ல 10 போயிடுச்சுனா மீதி எவ்வளவு பார்ட் இருக்கும்? மீதி வேலை ஒன்னும் பெருசா எதுவுமே போட தேவையில்ல. நீங்க அப்படியே புரிஞ்சு 30 பார்ட் மொத்தம் 10 பார்ட் செஞ்சுட்டாங்க. மீதி வேலை எவ்வளோ? 30ல 10 போயிடுச்சுன்னா மீதி வேலை 20 பார்ட் தான் இருக்கு. 20 பார்ட். அந்த மீதி வேலை யார் தான் செய்ய போறாங்க? மீதி வேலையை செய்ய போற ஆள் யாருன்னா ஏ மட்டும். கொஸ்டின்ல இருக்கு பாருங்க, ஏ தான் மீதி வேலையை செஞ்சு முடிக்கணும். ஏ ஒரு நாளைக்கு ஏ பாருங்க, இந்த பழைய நம்பர்லாம் மறந்துடணும், நமக்கு இதுதான் முக்கியமே. ஏ பாத்தீங்கன்னா 2 இருக்கா, அப்படின்னா ஏ ஒரு நாளைக்கு 2 பார்ட் முடிப்பாரு, பி ஒரு நாளைக்கு 3 பார்ட். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப ஏ தானே செய்யணும் மீதி வேலையை மட்டும் தான். இங்கேயும் போக கூடாது, இங்கேயும் வரக்கூடாது. கழிச்சிட்டோம், இதான் மீதி வேலை. அப்ப ஏ மட்டும் தான் முடிக்க போறாரு. ஏ ஒரு நாளைக்கு 2 பார்ட் தானே முடிக்கிறாரு. அப்ப ஒரு நாளைக்கு 2 பார்ட்னா 20 பார்ட் எப்ப முடிப்பாரு? 12 அடிச்சிங்கன்னா 10 days ஆகும் அவருக்கு. 10 நாட்கள்ல முடிப்பாரு. அப்ப 2 2 2 செஞ்சு 20 பார்ட் முடிக்கணும். மொத்தம் 10 days ஆகும். புரியுதா பாருங்க, ஒண்ணுமே பண்ணல, எல்சிஎம் எடுக்க போறீங்க. அந்த எல்சிஎம் நம்பரால இதை கேன்சல் பண்ணி தனியா வச்சுக்க போறீங்க. ஓகேவா, எல்சிஎம் நம்பர் தான் நமக்கு முக்கியமான ஒரு ஹிண்ட். 30 பார்ட் இருக்கு, கேன்சல் பண்ணீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து 1 டேக்கு 5 பார்ட் முடிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லிருக்காங்க, 2 days 2 பேரும் ஒன்னா தானே ஒர்க் பண்ணிருக்காங்க. அப்ப 2 பேரும் ஒன்னா 1 டேக்கு 5 பார்ட் முடிச்சாங்கன்னா 2 daysக்கு 10 பார்ட் முடியும். ஓகேவா, அப்ப மொத்த பார்ட்ல இருந்து இந்த 10 பார்ட் கழிச்சிட்டாதான் நமக்கு மீதி வேலை என்னன்னு தெரியும். ஓகேவா, அப்ப 20 பார்ட் அதை ஏ தான் முடிக்கணும். அப்ப ஏ ஒரு நாளைக்கு 2 பார்ட் முடிப்பாரா? அப்ப 2 20 கேன்சல் பண்ணா 10 daysல மீதி வேலையை ஏ முடிச்சிருவாரு. ஓகேவா, அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா 10 days. ஓகேவா, அப்ப இதுக்கப்புறம் நம்ம பாக்குறது எல்லாமே வெளியேறுதல் மெத்தடு. அப்ப 2 பேர் செஞ்சதுக்கு அப்புறம் இன்னொருத்தன் ஜாயின் பண்ற மெத்தடு. அப்ப ஏ பி மாறி மாறி செய்யற மெத்தடு. இதை முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம திறமையை பொறுத்து செய்யலாம். அப்புறம் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் இப்படி எல்லா சம் லைனா பார்க்கலாம். ஓகேவா, அப்ப நம்ம அடுத்த சம் பார்க்கலாம். ஓகேவா, இது நல்லா வாட்ச் பண்ணி எழுதிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். தேங்க்யூ.